வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயந்தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தரை தோட்டமாக இருந்தாலும் சரி, வருடம் முழுவதும் பூத்துக்கொண்டே இருக்கும் பூச்செடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பூக்கள் எல்லாமே ஒரு தடவை நம்ம செலவு பண்ணோம்னா போதும். அந்த மாதிரி பூக்கள் தான் நம்மளோட மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் இருக்குது. இப்போ தரை தோட்டத்தில் இருக்கிற வெள்ளை கலர் செம்பருத்தி பார்த்தீங்க, அது சிங்கிள் பெட்டல். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிவப்பு கலர் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பாப்பாவுக்கு நான் சாயந்தர நேரத்தில் பறித்து அந்த பாப்பா கையில் கொடுப்பேன். அவள் அதை வச்சு விளையாண்டுட்டுருப்பா. அப்புறம் அவள் தலையில் வச்சு விடுவோம். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த செம்பருத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் எத்தனை செம்பருத்தி பூத்துருக்கோ அத்தனை செம்பருத்தியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க தலையில் வச்சுப்பாங்களாம். அதனால் இந்த செம்பருத்தி பூக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க டேபிள் ரோஸ் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 15லேருந்து 20 கலர் பக்கத்தில் இருக்குது. இந்த டேபிள் ரோஸ் நம்ம ஒரு கலர் தான் வச்சோன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் பார்த்த அந்த பிங்க் கலர், ஒரே ஒரு பிங்க் கலர் வச்சோன்னா அதுவே கொஞ்ச நாளில் நிறைய கலர்ஸ் மாறிட்டே வருது. டபுள் சைடு வருது, சிங்கிள் சைடு வருது, இப்படி கலர்ஸ் மாறிட்டே வருது. அதனால தான் நம்மகிட்ட நிறைய டேபிள் ரோஸஸ் இருக்குது. இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது காகிதப்பூ. இதுதான் எங்களுடைய தோட்டத்தோடைய ராணின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பொக்கே மாதிரி அப்படியே கொத்து கொத்தாகவும் பெருசு பெருசாக இருக்கும். ஒரு கை ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்து பார்க்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே தான் வெறும் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே அந்த பிங்க் கலரும் இருக்குது. இந்த பேப்பர் பூலே அடுத்து ஒரு அருமையான கனகாமர கலர் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற செம்பருத்தி ரொம்ப அதிசயமான செம்பருத்தி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மகரந்தம் கிடையாது, 6-7 மகரந்தம் இருக்கும். அவ்வளோ தனித்தனியாக ஒரே செம்பருத்தியில் தான் 6-7 பூக்கள் இருக்கும். நான் செம்பருத்தியில் நிறைய வகைகள் வச்சுருக்கேன். இன்றைக்கி 2-3 கலர் தான் பூத்திருக்கு. இது ஹேங்கிங் பாட்டில் அதே மாதிரி நான் டேபிள் ரோஸஸ் வச்சுருக்கேன். அந்த செம்பருத்தியில் நம்ம ஒரு தடவை வாங்கினோன்னா போதும். ஒரே ஒரு குச்சி, பென்சில் அளவு குச்சி எடுத்து பதியம் போட்டு வச்சோம்னா ஒரு 15 நாளில் துளிர் வந்துடும். அதனால நான் கலர் கலராக செம்பருத்தி நிறைய வச்சுருக்கேன். இது பட்டர் கப்பு. இதுவும் அப்படி தான், ஒரு தடவை வாங்கி வச்சோன்னா போதும். அதுவுமே 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதில் இருந்து நிறைய விதைகள் வெடித்து விழுந்து நிறையா எங்கள் தோட்டம், மாடி தோட்டம் முழுவதுமே பட்டர் கப் தான் நிறையா இருக்கும். இந்த டேபிள் ரோஸ் பாருங்களேன், ஒரே செடி தான். அதில் ஒயிட் கலரும் வந்திருக்கு, ஒயிட் வித் பிங்க்கும் வந்திருக்கு. பிங்க்கு நிறையாவும் ஒயிட் கம்மியாகவும் இருக்குது. அப்புறம் ஒயிட்டு ஜாஸ்தியாகவும் பிங்க் கம்மியாகவும் இருக்குது. இந்த மாதிரி அதுவே நிறைய கலர்ஸ் கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது குரங்கு வால்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா நீளமாக இருக்கும். இப்போ இது இந்த மழை காலத்தில் நம்ம வெளியில் வச்சுருக்கும் பொழுது அந்த செடிகள் கொஞ்சம் இலைகள் அப்படியே அழுகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது பழுத்து உதிர்ந்துட்டு புது இலைகள் வருது. அதனால சின்ன பூவாக இருக்குது. இல்லைன்னா நல்லா நீல பூக்களாக கொத்து கொத்தாக இருக்கும். இது பாருங்கள், அந்த காகித பூலையே கனகாமர கலரு ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவுமே அப்படி தான், அப்படியே பொக்கே மாதிரி அப்படியே குண்டாக பார்க்குறதுக்கே கை நிறையா இருக்கும் அந்த பூக்கள். இப்போ நீங்கள் பார்த்த நந்தியாவட்டையிலே 2 வகை இருக்குது. இது ஒரு செம்பருத்தி, இது சிங்கிள் பெட்டல் தான். இது மயில் மாணிக்கம். மயில் மாணிக்கத்தில் 2-3 கலர் இருந்தது, என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த பட்டர் கப் எங்கே பார்த்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு பென்டாஸா, எனக்கு பேர் சரியாக தெரியல. இதில் 3 கலர் இருக்கும், ஒயிட்டு, வைலட், பிங்க்கு. குறைந்த செலவில் நம்மளோட தோட்டம் அழகாகவும் இருக்கும், நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளை. வீடியோ பார்த்த இனிய உறவுகளுக்கு நன்றி.